ஏக்கடி இப்போ சோகமாக இருக்கிறேன். அதாவது நிறைய பேர் வந்து நான் போல்டாக பேசுகிறேன் அக்கா, நீங்கள் வந்து ரொம்ப போல்டாக இருக்கீங்க அப்படிலாம் சொல்கிறீங்க. ஆக்சுவலாக எனக்கும் வந்து சில நாள் ஸ்ட்ரெஸ் இருக்கும். இன்னும் வந்து நான் ஃபீடிங்லாம் ஸ்டாப் பண்ணிட்டேன். எனக்கு வந்து 2.5 வயசு ஆச்சு. ஆனால் எனக்கு வந்து போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் இன்னும் இருக்குது. எதுக்கு சோகமாக இருக்குன்னே தெரியாது. அதை தாண்டி வந்து குழந்த இருக்கான், ஃபேமிலி இருக்குது அப்படிங்கிறக்காண்டி நம்ம வேலைகள் செஞ்சுட்டே இருந்தாலும் மண்டையில் வந்து ஒரு சைடில் வந்துட்டு பிரச்சனைகள், இன்னும் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது ஒரு சைடு ஓடிட்டே தான் இருக்கும். விஜய் சித்து ஒரு வ்ளாகில் சொல்லியிருப்பார், 10,000 சம்பளம் வாங்கும்போது என் பிரச்சனை தீர்ந்துரும்னு நினச்சேன். 20,000 கமிட்மெண்ட் இருந்துச்சு. 30,000 வாங்கும்போது பிரச்சனை தீர்ந்துரும்னு. சொல்லு என்னது? என்னோட ஒரே ஸ்ட்ரெஸ் பஸ்டர் அவன் தான். அப்போ அவர் சொல்லுவார், 30,000 சம்பளம் வாங்கினா பிரச்சனை தீர்ந்துரும்னு நினச்சேன். இன்றைக்கி 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறேன் 10ல். அந்த மாதிரி எவ்வளோ சம்பாதிச்சாலும் பத்த மாட்டேங்குது. கமிட்மெண்ட் அவ்வளோ இருக்குது, கடன் அவ்வளோ இருக்குது. இதெல்லாம் நினைக்கும் போது ஒவ்வொரு நாள் லைட்டாக ஹார்ட் அட்டாக் வர மாதிரி தான் இருக்குது. எல்லாருக்கும் இப்படி தான் இருக்கும், எல்லார் லைஃப்லையும் இப்படி தான் இருக்கும். ஸோ இட்ஸ் ஓகே டு பி டிப்ரெஸ்ட் சம்டைம்ஸ். இது வந்து எந்த தப்பும் கிடையாது. உங்களுக்கான டைம் எடுத்து உங்களை ஹீல் பண்ணுங்கள். ஒன் டே ஆர் லைஃப் வில் பி ஹாப்பி.